அன்பினர்களே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற ஒரு பழமொழி கிராமத்து பழமொழியாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கின்றது. என்னவது, அவர் நாம ஏற்கனவே செய்தி கொடுத்திருந்தோம். இன்று வியாழக்கிழமை 10 to 11 மணிக்குள் நல்ல நேரம் பாப்பாங்கல்ல, சுபமுகூர்த்தம் போல பார்த்தால் பெரியமேடு ஜவஹர் அரங்கம் அவர்களில் நேரு அவர்கள் அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியேற்பு விழாவுக்கான சகல ஒழுங்குகளும் தற்போது வரையும் இலங்கை நேரப்படி நாம் இந்த 9 மணிக்கு இந்த ரெக்கார்டிங் செய்கின்ற போது கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு கோரிக்கை கொடுக்கப்பட்டும் ஆளுநர் அவர்களால் ரிட்டர்ன் காலிங் பண்ணப்படவில்லை. இதன் பிற்பாடு லாஸ்ட் நைட் 8 மணி அளவில் மீண்டும் விஜய் அவர்கள் தங்களது தங்களது கட்சியின் சட்ட குழுவுடன் சென்று அவர் மீண்டும் கோரிக்கை விடுத்த போதும் கவர்னர் டாட்டா காட்டிவிட்டு அவர் கேரளாவுக்கு பறந்துட்டார். என்ற அவர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஆளுநர். இதுல யார் என்ன விளையாட்டு அமித்ஷாட விளையாட்டே தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும். தடிமாடு அவனோட நோக்கமே தான். இவிஎம் மிஷின்ல கும்மாளம் அடிச்சு வெள்ள வச்சான் பாவி. அதாவது திமுக வெற்றியை பறித்தெடுத்திருக்கிறான் பாவி. அது உண்மை, நான் சொல்லல. இந்த வருது பாருங்க, இத நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்ல. இலங்கையை போல நான் இலங்கையிலேயும் பயந்தென்றால் ஜேவிபியின் வெற்றி வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவினால் பறிக்கப்படும் ஆண்டு மிகப்பெரிய அச்சம் எனக்கு இருந்தது. அது நடக்கல. அதே போன்று எல்லா தமிழகத்தில் வெளியான எல்லா தேர்தல் கணிப்பீடுகளும் திமுகவின் வெற்றியைத்தான் ஊர்ஜிதமாக்கியது. அதை நாமளும் கொடுத்திருந்தோம். 163 இடங்களை கைப்பற்றும் என்று. ஆனால் அதிலிருந்து 80 இடங்கள் பறிக்கப்படும் என்று சொல்லியிருக்கமா இல்லையா? அதுதான் நடந்திருக்குது. அந்த 80 இடத்தை புடுங்கி இவிஎம் மெஷின் மூலமாக 80 இடங்களை திமுகவின் 80 இடங்களை கைப்பற்றி பிடிச்சி களவெடுத்து திருடித்தான் இந்த டிவிக்கையை வெல்ல வச்சிருக்கிறான் தடிமாடு அமித்ஷா. அவன் வேளாண் எல்லாம் சித்த விளையாட்டு. அவன் பாவி அப்போ சொன்னான், யாருக்குமே அது, அதாவது எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கப்படா. அப்ப எல்லா விளையாட்டு, அதாவது பிஜேபியின் அமித்ஷாவின் எல்லா வகையான விளையாட்டையும் போட்டு பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள் இந்த சங்கிகளின் நுழைவு என்பது கஷ்டமாக. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பண்ணிக்கிறாங்க. 5 இடத்துல மோதியும் எங்க அதிமுக கூட்டுக்குள்ள போய் 5 இடங்கள்ல மோதி ஒரே ஒரு இடங்கள்ல மட்டும்தான் வென்றிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே அவங்களுக்கு ஒரு பாரி அடி. எந்த வகையில பார்த்தாலும் தமிழகத்துக்குள்ள பிஜேபி நுழைய முடியல. எல்லா பக்கம் பார்த்தாலும் ஒரு டோர் அடிக்கிறார்கள், பிளாக் அடிக்கிறார்கள் தான் பார்த்துக்கலாம். ஜனரஞ்சக ஒரு 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 நாயகர் நடிகர் விஜய களமுறைக்கு பார்த்தா விஜய் எதுக்குமே தெரியாது பாவம். நல்ல ஒரு நம்ம நடிகனை கொண்டு இதுக்குள்ள ஓட்டிக்கிட்டு பாருங்க, அந்த படியும் படுற பாட்டை. சரி, போகலாம். அப்போ இப்ப கவர்னர் அழைக்கவில்லை ரிட்டர்னுக்கு. அப்ப அவங்களோட இரவு கூட அவங்க கோரிக்கை கொடுத்துக்கிறாங்க. அவர் சொல்லிக்காரு, உங்களோட மொத்த டிஜிட்டல் நம்பரை காட்டுங்க. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த 118 ஆசனங்கள். ஏன்னா மொத்த இடங்கள் எத்தனை? 234. போர்டர் எத்தனை? 118. இப்பொழுது தாவேக்காவில் எத்தனை இருக்கிறாங்க? 107. 108 வென்றிருக்கிறாங்கல்ல. அது 2 இடம் இல்ல, திருச்சி, அதை கழிச்சிருவோம். அப்போ 107. 107 ராகுல் காந்தி அடிச்சார் அந்தர் பல்டி. சொல்லாம கொள்ளாம திமுக கூட்டுக்குள்ள இருந்து இரவோடு ஓவர் நைட் உடனடியா அவங்க 5ஐயும் தூக்கி கொண்டு நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு என்று சொல்லி அவங்க 107 + 5 112 டிஜிட்டல் இருக்கிறாங்க. இங்கதான் பாரான் சந்திரன். யாரு சந்திரன்? தடிமாடு அமித்ஷா. ஏற்கனவே கவர்னர் ஆர்டர் போட்டிருந்தா. அதாவது இதுல ஒரு நம்ம சட்டத்தையும் பேசணும் இல்லை. சட்டம் என்ன சொல்லுது? தமிழகத்தில் இதுவரையும் பல தீர்ப்புகளில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் என்ன சொல்லுது என்றால், கட்சிகள் வரிசையில் இப்ப முதலாம் கட்சி டிவிகே தான், மாற்றுக்கருத்து இடமில்லையே. அது 100 தானம் என்றாலும் அதுதான் பெஸ்ட் இடம், 98 அதுதான் பெஸ்ட் இடம். அதைத்தான் உத்தியோகபூர்வமா கவர்னர் அழைக்கணும். இது சட்டம், யாப்பு, அரசியல் தியரி இது. அப்போ நாம் ஏற்கனவே சொன்னோம், தமிழ்நாட்டுக்குள்ள இருமினை போட்டி உண்டு. அதிமுக திமுக தான். ஆனால் அமித்ஷா கொண்டு ஓட்டி இவிஎம் மிஷின் மூலமாக மும்முனை ஆக்கிவிட்டார். இப்போ வெற்றிக்கு பிற்பாடு தேர்தல் போட்டியின் போது இருமுனை தான், வெற்றி பெற்ற பிற்பாடு மும்முனையாக மாற்றி இருக்கின்றார் இந்த தடிமார். அவர் சாதாரண விளையாட்டு இல்ல, சித்த விளையாட்டு அளவோடு. ஏன் வெற்றி பெற்று விட்டு அவர் 120 ஆசனம் கொடுத்திருக்கலாம் இல்ல.
அங்கதான் நிக்கிறான் செண்டான் சந்திரனும். அதே அவர் தான். இல்ல, தமிழ்நாடு இப்படி தத்தளிக்கணும், மீண்டும் ஒரு தேர்தலுக்கு போகணும், இதுதான் அவரது எதிர்பார்ப்பு. உண்மையும் அதுதான். மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் 6 மாசமோ 3 மாசமோ எவ்வளவு காலம் என்றாலும் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு சென்றுதான் நிலைநாட்ட வேண்டி வரும் வெற்றியை. அதுவரைக்கும் திமுகவா அதிமுகவா என்ற ஒரு கேள்வி இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. குளத்தூர்ல ஒருபோதும் திமுக தலைவர் தோல்வி பெற வாய்ப்பே இல்லை. அங்கேயும் உங்களுடைய சித்த விளையாட்டை காட்டிடுங்க. மிக ஒரு குளத்தூர் தொகுதியை மிகப்பெரிய ஒரு சிறந்த கிட்டத்தட்ட ஒரு அட்வான்டேஜ் எலக்டோரா அவர் மாற்றி வச்சுக்கிறாரு தமிழக டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவரை திட்டமிட்டு தோக்கடிச்சீங்க. சரி, இருக்கட்டும். தமிழ் காப்பாற்ற, அதாவது தமிழ்நாட்டுக்குள் தமிழ் ஒன்று, தமிழ் என்று தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் இரு கொள்கையில் தான் இருக்கணும். ஒன்று டிஎம்கே, அடுத்தது நாம் தமிழர். அதுக்கு மாற்று கருத்துமே இடமில்லை. நம்ம எல்லாம் தமிழ் பேசுறவங்க, நமக்கு ஒரு தமிழ்நாடு நிலையா இருக்க வேண்டும் என்றால் அது நாம நிச்சயமாக இப்ப டிஎம்கே நாம் தமிழர், அதுக்கு மாற்று நாம் தமிழர் மேல 1000 குற்றச்சாட்டை நீங்க வைங்கப்பா. அதில் எங்களுக்கு நாங்க பர்சனல்ல போய் ஓட்டிக்கொள்ள முடியாது. அடுத்தவன் சோத்துல போய் கை ஓட்ட நம்மளால முடியல. அது போக ஆக கை கட்டியது வாய் கட்டின போன்றோ இப்போது விஜய்க்கு பின்னால் விஜயை பதவியேற்க விடாமல் தடுத்து வருகின்றார் அதே தடிமாடு அமித்ஷா தான். இப்பொழுது ஏற்கனவே கவர்னர் சொல்லியிருந்தார், அது சட்டப்படி தானே. இப்ப தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த தேர்தல்ல 107 ஆசனங்களுடன் ஒட்டுமொத்த லீகல் எக்ஸாம் டிஜிட்டல் 107 ஆசனங்களுடன் இருக்கின்றார் விஜய். அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தால் சட்டபூர்வமா கவர்னர் அவரை பதவியேற்க அழைக்க வேண்டும். இதுதான் தியரி. அதை பிற்பாடு அவங்களோட டிஜிட்டல் ஆசனத்தை, அவங்களோட 118 ஆசனத்தை சட்டசபையை கூறுற பெஸ்ட் அன்னைக்கு நிரூபிக்க வேண்டும். அது 1 வாரமா, அதை நமக்கு நேற்றே சொல்லியிருக்கிறோம் இல்ல, 1 வாரமா 2 வாரமா 3 வாரமா. ஏனெனில் இப்பொழுது விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறது நாம நேற்றே சொல்லிட்டோம் இல்ல. டிஎம்குள்ள அரிது, ஏடிஎம்குள்ள இருந்து 20 பேர் ரெடியா இருக்கிறாங்க. யாரு இவர் இபிஎஸ் குரூப்ல இருந்து 20 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அது யாரு வேலை பார்த்துக்கிறா? கேப்டன் மனைவி பிரேமலா தான் வேலை பார்த்திருக்கிறா. இது ஒரு புறம் இருக்க. நாம சொன்னோம்ல, பாட்டாளி கட்சி இருக்கிறாங்க, எல்லாரும் மாறாங்க. அதாவது விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எல்லா கைகளும் வருது. திமுகக்குள்ள மட்டும் இல்லை, திமுகக்குள்ள அந்த 5 போய்தான் அவங்க 67 வச்சுக்கிறாங்க. 72 இடம் எடுத்தாங்கல்ல, இப்ப அவங்க 67 இடங்கள் இருக்குது அவங்களோட கூட்டணியில. அப்ப அந்த கூட்டுக்குள்ள இருக்கிறவங்கல்ல 1-2 போக விரும்பலாம், கூட்டு கட்சி போகலாம். டிஎம்கே யாரும் போக மாட்டான். உண்மையிலே அறிவுபூர்வமானவன் என்றால் இப்ப கட்சி தாவ மாட்டான். ஏன்னா இது தொங்கு பாலத்துக்குள்ள 6 மாதத்தின் பிற்பாடு எப்படியும் இந்த தமிழக சட்டசபை கலைப்பதற்கான ஒரு தொங்கு பாலம் ஹேங் அசம்பிளி தான் இருக்கும். அது நிச்சயமாக தொங்கு சட்டசபை தான் தொடர்ந்து இருக்கும். அது மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் சட்டபூர்வம் பல தீர்ப்புகள்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் என்ன சொல்லுது? அதிகப்படியான இப்ப 10 பேர் மோதினாலும் ஒரு சாணமாவது 33% வாக்குகளுடன் அவங்க பார்ப்பாங்க. பிரசிடன்ட் வாக்குகளுடன் முன்னாளில் இருக்கின்ற கட்சியை சட்டபூர்வமாக கவர்னர் ஆட்சி அமைக்க அழைக்க வேணும். இது மிகப்பெரிய ராஜ துரோகம். இப்பொழுது டிவிஎஸ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் சென்றால் உடனே நாளைக்கே ஃபைல் பண்ணினால் மீண்டும் அதைத்தான் கொடுக்கும், அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்குமாறு. இது எப்படி இருக்குது? ஆக இதுக்கிடையில இந்த நிலைமையில தான் ஓவர் நைட் ஏடிஎம்கேல, அதாவது இபிஎஸ்இன் ஏடிஎம்கே அதிமுக அணியிலிருந்து ஒரு 27 பேர் கிளம்புறாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவேக்கா. எப்படி இபிஎஸ் நீ வாரையா நாங்க போகவா? இது அப்படி கேள்வி. அவரு விரும்பல. இபிஎஸ் அந்த மனுஷனும் பாவம், அங்காலையும் சங்காடி இங்காலையும் அடி அவர்கிட்ட விடுறார்கள். அவர் ஒரு அணி உண்டு, எதிர்ப்பாணி இல்ல. அதாவது காலாகாலமாக பவரா இருந்தவர்கள் விடுறாங்கல்ல. தமிழகத்துல பொறுத்தவரையும் வெள்ள வீட்டையும் வெள்ள சேட்டும் போட்ட இந்த நாய்க்கலைகள் பவர்ல இருந்தா அந்த பவரை விட்டு அவனுகள் செத்தாலும் சாகுவான ஒழிய பவர்ல இருந்து விடவே மாட்டான். இப்ப அவனுக்கு அமைச்சு வேணும், அவனுக்கு இந்த ஸ்கொட் வேணும் அவங்களுக்கு. இப்படிதான் பாக்குறாங்க. அதனால இபிஎஸ் ஏடிஎம்கே அதிமுக அணியிலிருந்து ஒரு 20-30 பேர் போறதுக்கு தாவேக்காவுக்குள்ள போறது ரெடியா இருக்கிறாங்க. அந்த ஒரு அணிதான் இப்ப தாவேக்காவுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால நீ வாரையா இல்ல நாங்க போக வேண்ட உடனே
இனி வேறு வழி இல்லை இவருக்கும், அதிமுகக்கும் இபிஎஸ்க்கும் வேற வழி இல்லை. உடனே அவருக்கு உடனே இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. இப்ப தொடர்ச்சியாக இன்று காலை நாம் 9 மணி கூட இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கின்றது. அதிமுகவும் திமுகவும் இணைந்து கொள்வதற்காக திமுகவில் சிம்புல அந்தாக்கள் அசைறாளிலே அந்த சொல்லி இருக்குது ஸ்டாலின், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம் என்று. இதுக்கு யாரு பிள்ளையார் சொல்லி போட்டார்? நேற்று போய் யாரு அமித்ஷாட பாட்டி போன் பண்ணது ரஜினிகாந்த் போய் நேற்று அவரை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு ஒரு ஆறுதல் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போகுது, உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு ரஜினி போய் உச்ச கேட்டுட்டார். அதுக்கு அவர் பச்சை கொடி காட்டுகிறார், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம் என்றால் அப்ப அதிமுகவில் இபிஎஸ் இப்ப பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு. இது ஒரு இதான் இப்ப முன்னணி பேச்சுவார்த்தை. அப்ப அவங்க இப்ப வந்து கடிதம் கொடுக்கணுமே கவர்னர்கிட்ட. இப்ப அதுல அந்த மாதிரி ஒரு லைன் போனால் ஒன்னும் பண்ணல. அதுக்காகத்தான் இப்ப கவர்னர் ஓடிட்டார். கவர்னர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காம அவர் கேரளாவுக்கு ஓடிட்டார் என்றால் தொடர்ச்சியாக தொடர்ந்து கவர்னரை விஜய் பாட்டி சந்திக்க போகலாம் இல்ல, அதுக்கு ஆப்பாடிக்கிறதுக்கு இதெல்லாம் யாரு செய்யறா? எல்லாம் டெல்லி பாக்குது, டெல்லி அமித்ஷா. உடனடியாக கவர்னர் நேற்று இதுக்கண்டு வந்தவர் உடனடியாக இப்ப பாஞ்சிட்டார். இப்ப அவர் மீண்டும் தேவைப்பட்ட மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருவார். என்றால் தொடர்ச்சியாக இவங்களோட சட்டக்குழு விஜய் சட்ட லீகல் குரூப் எல்லாம் போய் சந்திச்சு அவரை கொல்லப்படுத்தி அவர் சட்டத்தின் பிரகாரம் சில வேலை பார்க்க வேண்டி வரும். அதனால ஆளுநர் எஸ்கேப், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பான ஆளுநர் எஸ்கேப். ஆக கை கட்டி வாய்க்கட்ட விலை இப்போது இபிஎஸ் அவர்கள் முதல்வராக வருவதற்கான 90% வேலைப்பாடுகள் நடைபெற்று இருக்கின்றது. டிஎம்கே ஸ்டாலின் குரூப் அவங்க 67 வச்சுக்கிறாங்கல்ல, அவங்க வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதாக உத்தியோகபூர்வமா அறிவிச்சு போட்டாங்க. அப்ப ஆக அது உண்மையிலேயே விஜய் வெற்றி பெறலங்க. இந்த வெற்றி மாங்காய் திமுக புரியுது. அது நான் மட்டும் சொல்லல, பாருங்க வருது. இதைத்தான் நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், அடிக்கப்புறம். இன்னொரு செய்தி நாங்க சொல்றோம், இவிஎம் மெஷின், இந்த இவிஎம் மெஷின் இருக்கும் வரைக்கும் காங்கிரஸ் ராகுல் ஆட்சி வரவே வராது. முன்னும் சொல்றோம், 4வது முறையும் இந்த பிஜேபி தான் ஆளும். பாத்தீங்களா இவிஎம் மெஷின். இப்ப பாருங்க மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி, அவன் இப்ப அங்க மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய மக்கள் ஆர்ப்பாட்டம் போகுது. ஏண்டா இவிஎம் மெஷின் கலவை, அவன் நான் பதவி வில மாட்டேன், என்னுடைய சீட்டை களவெடுத்துட்டு, இதே கேஸ் தான் அவ விடுறாள். அங்க பெரிய ஆரவாரம் போகுது. அவங்களோட பிஜேபி ஒரு மாவட்ட தலைவர் அவர் வந்து கொல்லப்படுகிறார், காலையில சுட்டு கொல்லப்படுகிறார். மம்தாட கை ஓங்கிருக்கு, மம்தாக்கு ஆதரவாக மக்கள் களமிறங்கிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு நாங்க சொன்னமில்ல, மிகப்பெரிய ஒரு ஜென்ஸ் போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை நோக்கி தமிழகம் நகரணுங்க, எந்த மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது. ஏனெனில் விஜயோட பக்கம் இப்ப இன்னும் அதிகரிக்கும். இப்ப 6 மாசமோ 7 மாசமோ இதுக்கு பிற்பாடு இதுல கொஞ்சம் அறிவுபூர்வமாக திமுக நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எந்த ஆட்சி பங்காளியும் கிடையாது, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லியிருக்குது. அது ரஜினியும் அதாவது எடுத்திருக்கிறார். பார்க்கலாம். தொடர்ச்சியாக மிகப்பெரிய திண்டாட்டம், மிகப்பெரிய அதிசயம், உலக அதிசயம், 2 துருவங்கள் இணைவு, ஏடிஎம்கே டிஎம்கே 50 ஆண்டு கால போராட்டம். இது 50 ஆண்டு கால விரோதிகள் 2 பேரும் கைகோர்ப்பது என்பது மனசார கோர்க்கல. ஏனெனில் அது ஒரு வகையில இந்த திராவிட கட்சிகள் அப்படி ஒழிக்கப்படையில, அது திராவிட கட்சிகள் தமிழெழுது நீக்கப்படவே கூடாது, அதுக்கு நாம விடவும் கூடாது. என்னை கேட்டால் இந்த ஊழலை ஒழுங்கடா, நாய்க்கலையா கலவை ஒழுங்கடா. திமுகவோ திமுக போட்ட பல பிச்சைகள் அன்றைக்கு உலகம் முழுவதும் நம்ம தமிழ் ஆளுங்க ஜொப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீதங்கள்லாம் வெண்டு கொடுத்தாரு. பலதை சொல்லலாம். திமுக வந்து என்ன சாதித்தது என்று சொல்ல போனால் பல விடயங்களை சொல்லலாம். இந்த ஊழலை மட்டும் ஒழிச்சுடுறானு, ஊழலை ஒழிங்க, கஞ்சாவை ஒழிங்க, இந்த போதையை ஒழிச்சாத்தானே நாடு நல்லா இருக்கும். எனவே எதை எப்படி பார்த்தாலும் ஒரு ஜென்ஸ் போராட்டத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒரு விடயம் அது. இப்பொழுது கை கட்டின விடயம் வாய்க்கட்டவில்லை. இன்று அவர் சத்தியப்பிரமாணம் பதவி ஏற்பு செய்திருந்தது, அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், இன்றோ நாளையோ ஏடிஎம்கே டிஎம்கே இணைந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு எத்தனை அவங்களோட டிஜிட்டல் 118 மேல யார் இருக்கிறாங்களோ அவரை கவர்னர் ஆட்சி கலைக்கலாம், உத்தியோகபூர்வ கடிதங்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும். கவர்னர் அதுக்கு வேலை பார்ப்பாங்க. அதுதான் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்றது. நாம் தொடர்ச்சியாக பல செய்திகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம். தமிழக தேர்தலில் தொடர்ந்து எமது பார்வை அங்கே இருக்கின்றது. தொடர்ந்து நாம் வழங்குவோம். மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.